பசுமை தொடர்ச்சி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நாங்கள் இருக்கிற எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி இருக்கிறோம். பசுமை தொடர்ச்சியின் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு பாதாமி மரம் வைக்கிறோம். இந்த பகுதியில் 469வது மரக்கன்று நடவு செய்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நடுவு சென்டரில் மேய்ப்புவர் மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இருந்துச்சு. சிவானந்தா காலனிக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருந்து அந்த மேய்ப்புவர் மரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பூஞ்சோளம் மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலை விரிவாக்கம்னு சொல்லிட்டு அந்த மரங்கள் எல்லாமே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து மரங்கள் வைக்கிறதுக்காக இந்த பகுதியில் முன் வரல. நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாகன் இருக்கிறாரு. அவர் பாரத பசுமை புரட்சி இயக்கம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து சில மரங்கள்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வச்சுட்டு இருக்கிறோம். பசுமை தொடர்ச்சி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். எல்லாருமே மரங்கள் வைங்க. அந்தந்த பகுதியில் அந்தந்த ஏரியாவில் வெயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடுமையாக இருக்குது. நமக்கு எல்லாமே உயிர் மூச்சு காற்றா இருக்கிறதே இந்த மரம் தான். கார்பன் ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜன் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. எல்லாருமே இதை உணர்ந்து இயற்கையை உணர்ந்து நேசித்து எல்லாருமே நீங்கள் அந்தந்த பகுதிகளில் மரங்கள் நடுங்க. நன்றி, வணக்கம். எட்டு போட்டாங்க எப்படி இருக்கும் போட்டா